23 ஆண்டுகளாக தொடரும் பகை, பழிக்குப் பழியாக 21 கோலைகள், 4 என்கவுண்டர்கள். பெரம்பலூரில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளி மீது வெடிகுண்டு வீசி கோலை முயற்சி செய்த வழக்கில் மதுரை திமுக முன்னாள் மண்டல தலைவர் வி.கே. குருசாமி கைது. இதுபற்றி போலீசார் தரப்பில் கூறியதாவது: மதுரையில் போஸ்டர் தகராறில் ஏற்பட்ட பகையில் 23 ஆண்டுகளாக தொடர்ந்து பழிக்குப் பழியாக இதுவரை 21 கோலைகள், 4 என்கவுண்டர்கள் நடந்துள்ளன. திமுக முன்னாள் மண்டல தலைவர் குருசாமி தரப்பு மற்றும் வெள்ளைக்காளி தரப்பு இடையே மோதல் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வெள்ளைக்காளியை ஆஜர்படுத்திவிட்டு புழல் சிறையில் அடைக்க காவல்துறையினர் அழைத்துச் சென்றபோது பெரம்பலூரில் அவர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கோலை முயற்சி நடந்தது. இதில் தொடர்புடைய குருசாமியின் சகோதரி மகன் கோட்டு ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். இவ்வழக்கில் வி.கே. குருசாமியின் மகன் மணி உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த வி.கே. குருசாமி எங்கு எந்த சம்பவம் நடந்தாலும் காவல்துறையினர் தனது பெயரை சேர்த்து போய் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என கூறியிருந்தார். இந்நிலையில் வெள்ளைக்காளியை கொல்ல முயற்சித்த வழக்கில் பெரம்பலூர் மங்களமேடு காவல்துறையினர் வி.கே. குருசாமியை கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். தலைவரை பார்த்து சொல்ல விடாம தடுத்தா என்ன நியாயம்? என்ன கொடுமை இது? என்னை 2011 ஆரம்பிச்சு உங்க நாள் வரையும் சித்திரவதை பண்ணா நான் என்ன தாங்குறது? என் குடும்பத்தை பூரா அழிச்சுட்டாங்க. 8 பேர் செத்து போயிட்டான். மனு கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போறதுலாம் வர மாட்டேங்காங்க. ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக முடியாது, அனுப்ப முடியாது அப்படிங்காங்க. பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. ஏன் அதை செய்யறாரு? ஏன் இப்படி செய்யறாங்க? இதெல்லாம் செய்யற ஆளு யாருன்னு பார்த்து எங்க தலைவர் தான்.